இந்த மாதிரி பர்த்டே கேக்ஸ்லாம் ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே 4 ஹவர்ஸ் மேலேயே ஆகும். அந்த கேக் நான் 2 ஹவர்ஸில் செஞ்சேன்னு சொன்னால் நம்புவீங்களா? சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. சண்டே வந்த ஆர்டர், சாட்டர்டே ஒரு 4 ஆர்டர்ஸ் இருந்துச்சு, சண்டேயும் ஒரு 4 ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு இது அதிகமாக ஆர்டர்ஸ் வரதில்லை. ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த கேக் பண்ணுறேன். பேக்கிங் வந்து குக்கிங் மாதிரி நம்ம செஞ்சவொன்னே சூடாலாம் சர்வ் பண்ண முடியாது. பண்ணணும், பீட் பண்ணணும், ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பேக் பண்ணணும். அப்புறம் விப்பிங் க்ரீமை கரெக்ட் டெம்பரேச்சரில் நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு அதையும் பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கேக் ஆற வச்சு கட் பண்ணி க்ரம் கோட் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு அப்புறம் மெயின் கோட் கொடுக்கணும். அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து அது டெக்கரேஷன் எப்படி கேட்டாங்களோ அந்த கலர் கோட்டிங்லாம் கொடுத்துட்டு வேர்டிங்ஸ்லாம் எழுதணும். மறக்காம கரெக்டான அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து பேக் பண்ணி அதுக்கு நைஃப்ல இருந்து எல்லாமே வந்து கரெக்டாக பேக் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே செய்யறதுக்கு கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் பத்தாது. பிகாஸ் எனக்கு ஏற்கனவே காலையிலேயும் மதியானம் ஒரு ஆர்டர்ஸ் இருந்ததுனால இது வந்து சீக்கிரமாக பண்ண வேண்டியதாக இருந்தது. பார்த்து ஏதாவது பொருள் இல்லைன்னா கூட கொஞ்சம் சங்கட குஸ்காவாயிரும். இல்லை நம்ம குக்கிங் பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சர்வ் பண்ணிக்கணும். அப்போ தான் இருக்கும் எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தியாப்பான்னு. சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஹாப்பி ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். நிறைய ஒயிட் சாக்லேட்லாம் லோட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேக்கே நம்ம வந்துட்டு மில்க் பட்டர் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது. சம்மருக்கு இந்த மாதிரி ஐஸ் கேக் பண்ணுறதே பெரிய டாஸ்க்குங்க. விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வைக்க முடியல. கேக் வந்து நம்ம செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வைக்க முடியல. இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அவசரமாக டைமுக்கு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அவசரமாக செஞ்சு வச்சோன்னா அவங்க வர லேட் பண்ணுவாங்க. ஸ்டீம் செஞ்சு வச்சு லேட்டாக தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோன்னா அந்த டைமுக்கு வந்து நிற்பாங்க. இப்படி தாங்க நடக்கும். இந்த கேக் லேட் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி 1 o'clock ஒரு கேக் டெலிவரி கேட்டிருந்தாங்க. செஞ்சு நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தோன்னா அவங்க 7 o'clock தான் வந்து டெலிவரி வாங்கிட்டு போனாங்க. லேட் ஆகும்னு தெரிஞ்சால் 2 கேக்கையும் நான் காலையிலேயே மெதுவாக செஞ்சிருப்பேனே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரைட் டு பீன்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேக்கிங் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேக்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிச்சனை பார்த்தா நிலமை உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள் யாஸ்மின் பேக்ஸோட.